Welcome to MWN.com. This channel is daily providing economic news of national and international importance through charts and words. Subscribe MWN.com. Thank you. 1. ரியல் எஸ்டேட் டெவலப்பர் பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிதியாண்டு 25ஆம் ஆண்டில் 26.28 மில்லியன் சதுர அடி திட்டங்களைத் தொடங்கியது. பெரும்பாலும் பெங்களூரு, மும்பை மற்றும் ஹைதராபாத் முழுவதும். மொத்த வளர்ச்சி மதிப்பு 26,222 கோடி ரூபாய். பிரஸ்டீஜ் அதன் முக்கிய சந்தைகளில் 14 மில்லியன் சதுர அடி குடியிருப்பு சொத்துக்களை நிதியாண்டு 25ஆம் ஆண்டின் 4ஆம் காலாண்டில் அறிமுகப்படுத்தியது. மொத்த வளர்ச்சி மதிப்பு GDV 16,133 கோடி ரூபாய். 2. 6 மாத இடைவெளியில் 2 கையகப்படுத்துதல்களுக்குப் பிறகு நிதியாண்டு 25ஆம் ஆண்டின் இறுதியில் JSW எனர்ஜி 2030ஆம் ஆண்டுக்குள் அறிவிக்கப்பட்ட 20 ஜிகாவாட் இலக்கில் 60 விழுக்காடுக்கும் அதிகமாக அடைந்தது. நிதியாண்டு 25ஆம் ஆண்டில் இது 3.6 ஜிகாவாட் ஐச் சேர்த்தது. இது ஒரு வருடத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகும். 3. உலகளாவிய கட்டணங்கள் தொடர்பான அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக இந்தியாவின் தனியார் துறை மூலதனச் செலவு எதிர்காலத்தில் பின்தங்கக்கூடும் என்று கோல்ட்மேன் சாக்ஸின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. 4. வேளாண் மதிப்புச் சங்கிலி மேம்பாட்டிற்கான பொது தனியார் கூட்டாண்மை PPPABCD முன்முயற்சியின் கீழ் நிஞ்சாகார்ட் 5 மாவட்டங்களில் உள்ள 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து ஆண்டுதோறும் 25,000 டன் மக்காச்சோளத்தை கொள்முதல் செய்வதை நோக்கமாகக் கொண்டுள்ளது. மக்காச்சோளம் முதன்மையாக எத்தனால் உற்பத்தி அலகுகளுக்கு வழங்கப்படும். 5. நிறுவனங்கள் இந்திய உணவுக் கழகம் மற்றும் மாநில அரசு அமைப்புகள் சனிக்கிழமை வரை முக்கிய உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் 11.85 மில்லியன் டன்களுக்கு மேல் கோதுமையை வாங்கியுள்ளன. இது முந்தைய சந்தைப்படுத்தல் ஆண்டில் இதே காலகட்டத்தில் கொள்முதல் அளவை விட 85 விழுக்காடு அதிகம். 6. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களின் VTA ஒரு பகுதியாக அமெரிக்காவிற்கு GMO அல்லாத கரிம சோயாபீன் மற்றும் சோயாபீன் உணவு ஏற்றுமதியை மீண்டும் தொடங்குவதைத் தொடருமாறு இந்திய கரைப்பான் பிரித்தெடுப்பாளர்கள் சங்கம் வணிக அமைச்சகத்தை வலியுறுத்தியுள்ளது. 7. 2024ஆம் ஆண்டுடன் முடிவடைந்த 5 ஆண்டுகளில் சூரிய சக்தி, காற்றாலை, சிறிய நீர் மின்சாரம், பெரிய நீர் மின்சாரம், அணுசக்தி மற்றும் உயிரி ஆற்றல் ஆகியவை 4 லட்சம் ரூபாய் கோடியை ஈர்த்தன. இந்தியாவின் நிறுவப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களில் RES 3இல் ஒரு பங்கிற்கும் அதிகமான பங்கைக் கொண்ட குஜராத் மற்றும் ராஜஸ்தான் 2020 முதல் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தத் துறையில் கொட்டப்பட்ட முதலீடுகளில் பாதிக்கும் மேற்பட்டவற்றை ஈர்த்துள்ளதாக MNRE தரவு காட்டுகிறது. 8. திங்கட்கிழமை நிலவரப்படி மொத்த சந்தைகளில் அன்னாசிப்பழ விலை பச்சை நிறத்திற்கு 32 ரூபாய் ஆகவும் பழுத்த வகைகளுக்கு 41 ரூபாய் ஆகவும் உயர்ந்துள்ளது என்று கேரள அன்னாசி விவசாயிகள் சங்கத் தலைவர் பேபி ஜான் தெரிவித்தார். வளரும் பகுதிகளில் கோடை மழை பெய்ததாலும் மாம்பழங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதாலும் கேரளாவில் சந்தையில் அன்னாசிப்பழ விலை ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட 50% சரிந்துள்ளது. 9. இந்தியாவின் உள்நாட்டு டிராக்டர் விற்பனை இந்த நிதியாண்டில் சுமார் 9.75 லட்சம் யூனிட்கள் என்ற புதிய உச்சத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆண்டுக்கு ஆண்டு 3 முதல் 5% வரை உயர்ந்து FY23 இல் முந்தைய சாதனையான 9.45 லட்சம் யூனிட்களை முறியடிக்கும். Subject videos for BCom, BBA, MCom and MBA are available in the YouTube channel MWN.com. Please subscribe the channel MWN.com.